ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கு தரலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாயாசம் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி வாரத்துக்கு ஒரு டைமு செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க, பெண்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ வாங்க இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு இந்த கப்பில் நான் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தால் கூட அதை சேர்த்துக்கோங்க அளந்து. சேர்த்துட்டு வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் இது நல்லா ஊறணும். இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிட்டு மிக்ஸி அலம்பின தண்ணியையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த கஞ்சி திக்காகவும், அதனால் 3 கப் இல்லைன்னா 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான பொருளெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறப்போ இனிப்பு அதிகப்படுத்தி காட்டும். அதனால் கண்டிப்பாக உப்பு ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா 1.5 கப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் வெல்லம் கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து கொடுக்கணும். அப்போ தான் வெல்லம் நல்லா கரைஞ்சி இது திக்கான ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ் ஹையில் லோவில் அப்பப்போ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது 10 நிமிஷம் ஆகும் நல்லா திக்காகி வரத்துக்கு. அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா திக்காகி ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு 10 நிமிஷம் செஞ்சால் நல்லா திக்காயிரும். அவ்வளோதான், கஞ்சி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் தேங்காய் பால் அரை கப்பு சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஊற்றுறேன். அதே மாதிரி நீங்களும் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா இந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு 5 பல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொரி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள். அடுத்ததாக இது கூட துருவிய தேங்காய் துருவல் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க போதும். வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த கஞ்சியில் நம்ம இது வதக்கினதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீக்கு பதிலாக இது இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஆரோக்கியமானது. இது சாப்பிட்டா வெயிட்டெல்லாம் போடாது. அளவாக சாப்பிடுங்க. நிறைய குவான்டிட்டி எடுக்காதீங்க, கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இனி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.